கரூரை அடுத்த காருடையாம்பாளையத்தில் உள்ள விஎஸ்பி பொறியியல் கல்லூரியில் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர். கல்லூரி நிர்வாகம் தங்களை அடித்து துன்புறுத்துவதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவித்தனர். மேலும் தாங்கள் விடுமுறை எடுத்தால் பெற்றோர்களை அழைத்து வர சொல்லுதல், லேப்டாப் எடுத்து வர அனுமதிக்க வேண்டும், ஹாஸ்டலில் மொபைல் போன் வைத்திருக்க அனுமதி, பிளேஸ்மெண்ட் பொது நிர்வாகம் வாங்கும் ரூபாய் 10,000ற்கு பில் வேண்டும், கேண்டீனில் பணத்திற்கு ஏற்ற சாப்பாடு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து மாணவர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை ஒட்டி கல்லூரி கால வரையின்றி மூடப்பட்டதாக அறிவித்து மாணவர்கள் வெளியேறினர். இது ரோடுன்னு சொன்னீங்க, நாங்க இங்க நிக்கிறது இப்போ இது நான் பிரச்சனை கேக்குறீங்க. இந்த ரோட்ல எங்களை வச்சு அடிச்சா என்னது சார்? ரோட்ல வச்சு அடிச்சா இந்த ஆளு இந்த இவரை அடிச்சாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்டா கொடுங்க. நீங்க போறாப்புல இருந்தா உள்ள போகணும், கிளம்பி வீட்டுக்கு போகணும். ரெண்டுல எதாவது பண்ணணும். சும்மா இங்க கேர் பண்ணிட்டு கூடாது. பாருங்க, உண்ணாவிரதம் என்ன வேணாலும் பண்ணுங்க. தட் இஸ் டிசைட். இதை வந்து நம்ம ரூல்ஸ் படியே ஒரு 10 பேருக்கு மேல கேதர் பண்ணாம கெட் பர்மிஷன் சொல்லி போலி. அது வந்து ஆர்கனைஸ்டு கேதரிங்கா அன்ஆர்கனைஸ்டா அப்படின்னு சொல்லி we have to decide. மாணவர்கள் சார் அதில் எடுத்து வழி நடத்துறங்கிறது யாரும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்துருந்தோம், அடிச்சாங்க. அடிக்கிறப்ப போய் கேட்டோம், திருப்பி அவர் கட்டை எடுத்துட்டு வந்து அடிச்சாரு, எல்லாம் அடிச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 20 பேரை பிடிச்சாங்க. 20 பேர்த்த பிடிச்சி ஒவ்வொருத்தனா போட்டோ எடுத்துக்காங்க. எடுக்கிறப்ப சொல்லிக்கிறேன், நீ வந்து இன்டர்னல் மார்க் உனக்கு குத்துவேன், உன்னை வந்து எக்ஸ்டர்னல்கிட்ட சொல்லி உனக்கு குத்துவேன், எல்லாம் சொல்லியிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், இது தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் போகணும், ரீச் ஆகணும். ஒன்று சொல்லிக்கிறேன், உள்ளே போனோம் எல்லாம் வெளியே வரணும். கூட்டியிருக்க 3 கிளாஸை திறக்கணும். உங்களுக்கு டவுட் தான் உள்ள போய் பாருங்க, கண்டிப்பாக கிளாஸ் கூட்டியிருக்கு. எல்லாத்தையும் அடிமத்தனம் பண்றாங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு 10 பசங்க வந்து ஒரு வருஷத்துக்கு இழந்துட்டு பார்த்துருக்காங்க. ஒரு லீவ் போட்டால் 1000 கேட்குறாங்க, சிஜிபி இதெல்லாம் கேட்குறாங்க. எல்லாத்தினாலும் எல்லாமே முடியாதுங்க. ஆனால் அதுக்கு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன சொன்னாலும் ஒரு நாள் தான், அதுக்கு அடுத்த நாள் யோசிக்கிறது சுத்தமாக இல்லை. பேரண்ட்ஸ் கூட வந்து மதிக்கிறதே இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸுக்கு தான் மதியம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து மதிக்கிறதில்ல. அவங்க வச்சு கிண்டல் அடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்க அழுதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் உள்ளே விடுறாங்க. எல்லாருமே டோட்டல் காலேஜ் நாங்கள் ஹாஸ்டலில் இருந்து தெரியாமல் வெளியே வந்தாங்க எல்லாருமே. எங்கள் பேரண்ட்ஸ் கூட்டி வர மாட்டோம். அவங்களை கூட்டி வந்தாலும் இவங்க பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் அதே மாதிரி கேமரா வைக்கிறது, ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சின்ன விஷயம். சின்ன பிள்ளையா கிளாஸ் ரூம் வந்துட்டு அப்பப்போ வந்து கீழே குளிச்சு பார்க்குறது. நாங்கள் என்ன பண்ணுறோம், கீழே வந்து குளிச்சு பார்க்குறீங்க. காலேஜ் எங்களுக்கு தெரியாதா? 18 வயசு இருக்கு எங்களுக்கு, ஓட்டி போகிற உரிமை எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் சார். வெளியே போனால் லீவ் எடுக்கணும்னா கேட்டு லீவ் எடுக்கிறோம். ஆனால் தரதில்லை, 4 நாளைக்கு மேலே தரதில்லை. எங்களுக்கு எமர்ஜென்சி வராதா? 4 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஆளை கூட்டி வரணும். இனிமேட்டு வீட்டில் வந்து கூட்டி வர மாட்டோம். அரியர் இருந்தவன் அரியர் இருக்கிறவனை எல்லா இதுக்கும் அனுப்பணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்பணும். ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துக்கும் நீங்கள் இன்வால்மெண்ட் தரணும். ஓடி எல்லாத்துக்கும் தரணும். மற்ற காலேஜ் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன ஃபாலோ பண்ணாலும் அதை மட்டும் இங்கே ஃபாலோ பண்ணணும். தனியாக விஎஸ்பி மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. பேரண்ட் கூட்டி வர மாட்டோம், லேப்டாப் ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்கும் உரிமை தரணும். ஒவ்வொரு இதுக்கு ரீசன் தான் அனுப்பணும். முக்கியமாக ஒன்று யாரையும் மிரட்டக்கூடாது. ஸ்டாஃப் என்ன பண்ணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். உன்னை நான் காலை உடைப்பேன், இன்னைக்கு கூட காலை உடைப்பேன், உன்னை கல்ல விட்டு அடிப்பேன். என்ன சார் இது? இதெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணணுமோ அது மட்டும் பண்ணணும். அடிக்கடி சத்தம் பண்ணுறீங்க, அது பண்ணவே கூடாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்னா இதை பார்த்துட்டு என்னையோ என் ஃப்ரெண்டையோ இங்கே இருக்கிற எவனையோ எந்த ஒரு மார்க்லையும் எதுலையுமே நீங்கள் குட்டக்கூடாது. அவங்களுக்கு என்ன உரிமை தரணுமோ அதை கேட்டு அதை பண்ணணும் சார். நீங்கள் தான் ஸ்டூடெண்ட் கமிட்டி லீடர் ஆகணும்.
வெளியே